சொன்னா போதும். உருண்டையா உருட்டி அப்படியே தொலைத்து போட்டு விடுவா. எங்க இருக்க வர சொல்றா. வா வா வா. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் சாமி. மோசமான அவரு. நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். என் கோபத்துக்கு ஆளாயிட்டு என் கோபத்திற்கு சாபத்திற்கும் இப்பொழுது நீ ஊமையாக என்னாச்சு? என்னாச்சு? என்னடே நல்லதான் சாப்பாடுக்கு வந்து கேக்குறாரு. யாரு சாமி? யாருக்கு சாபம்? யாருக்கு? சொல்றா அங்க போ. சாமி சாபத்தை கொடுத்தாரா? என்கிட்ட அந்த ஊமை ஜாடியா இருக்கக்கூடாதுமா. உன்னை அடிச்சன்னு அந்த காலத்துல அந்த காதல சோழில போக வர மாதிரி சாப்பாட்டுல அந்த அக்கா அந்த உட்காந்துது 3 கிண்ணம் கோய் கறி எடுத்துமா. கோய் கறி எடுத்து எத்தனை வாட்டி கேட்டா ஆயிரத்தி வந்து பேசண்டா மூஜேரி சாமி வந்தாரு. அவர் காலில் போய் பணிவாயிடுறான்னு சொன்னேன். அடே சாபத்தை விட்டாரா? என்ன விட்டாரு? அதுக்கு தான் போட்டிங்க வந்துக்கிறேன். நான் வந்தா சேர்ந்து 50 கிலோமீட்டருக்குங்க. பையா வரும்போது நல்லா தானே வந்தேன். நடாச்சு பையா. ஆமி ஆமி யாரு? ஆமி ஆமி சாமி சாமி. சாபத்து சாபத்து நல்லா புரியுற மாதிரி சொல்ற பையா. ஆமியா சாமி பண்ணிக்கிறா ஜவுக்கு நீங்க. வா வா ஊமே. செங்கல்பட்டு ரோடுல கோயந்த அது வாயில வேற கோல உர எடுத்து போய் நீ வேற ஏன்டா டாப்ரே யார பாத்தே சொல்றேன். இடி மேல வந்து வரடி வந்துக்கறேன். வாய் மூடு. அப்படியே உட்கார். டேய் அப்பவே சொன்னேன் பாவி சாமி நான் செய்த தப்பு என்ன மன்னிச்சிட்டு போய் கேளு போ. வித்வாம்பள்ளி தானே பேச இருக்கேன் பாவி. எப்பயுமே பூநூல் போட்டவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அவருடைய பாதம் பணிந்து ஒரு பக்தியான ஒரு பாடலை பாடு. பாடனா ஒரு மனம் இறங்கி உனக்கு அந்த சாப விமர்சனம் தருவார். நல்ல ஒரு பாட்டை யோசனை பண்ணி பாடு. ஏண்டா பாப்பா பலம் சாமி அவன் பாதம் அணிஞ்சிட்டாரா? சாப விமர்சனம் பாதத்தை என் பாதத்தை பணிந்து கும்பிடுகின்றேன். சாப விமர்சனம் சரி கொடுத்த. நமோ நாராயணம் நாராயணம். நீ என்ன பாட்டு பாடு எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். என்ன பாட்டு பாடு இப்ப பாடு. நீ இப்ப வராது லீவுங்க அதுக்கு. சாமி வர வேண்டும் சாமி. சாமி எங்க நாட்டை தேடி வராது வந்துக்கிறீங்க. அதனால வயிற்றுக்கு என்ன துன்றீங்க? நாடு தேடி ஓடி வந்தவருக்கு ஓட்ல தண்ணி ஊத்தினா நாய் போல நாய் நாடு ஓடி ஆடி உபசரிக்கணும். எடு சாமி போடா நாட நேரவா குடிக்க முக்கடிச்சார் கொண்டு வரா. மாப்படா வாடை. ஆமா மாப்படா மம்மி மாதவே 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 நாரதே
என்ன தவம் செய்தேனோ எந்த தவத்தின் பயனாக இந்நாட்டை நாடி ஓடோடி வந்திருக்கிறேன் சுவாமி. என்ன பாட்டு பாட்டு வர? கோடி அருவி கொட்டுதே அடங்கொம்மால. சரி அப்படியே கோடி அருவி கட்டுது அது உண்மையில. ஓ உண்மையிலையா? நான் ஒம்மாளன் பாட்டுனா சாரி பாந்த டிஸ்டர்ப் பண்ணி. எதால முக்கடிச்சாரு தண்ணி எப்படி எடுத்து வந்தா பாரு. எடுத்து போய் சாமி கிட்ட. சாமியா இந்த வா சாப்பிடு வா. அப்படியே அப்படியே அமிர்தம் மட்டும் எடுத்து வாங்கி குடிப்பாங்கடா அத. சாமியா ஏய் நோல பாரு வரல எங்க விட்டுன்னு கொடுத்தான் பாரு. வீட்டுல 10 பேருக்கு அன்னதானம் போடுறான் நல்லா சாப்பிடுவாங்கடா. உங்களுக்காக மாப்பழம் வாழை ஒன்றாக சேர்த்து நன்றாக கோய்ப்பி அதான் அப்படியே கோய்ப்பி அப்படியே பெய்ஞ்சி அதான் பெய்ஞ்சி முக்கடிச்சாரு எனக்கு சாப்பிடு சாமியா வேண்டாடா அம்பா சாப்பிடுப்பா ஏய் வேண்டாடா ஓ சாப்பிடியா வேண்டாம் என்ன மரியாதை நல்ல மரியாதை அது. என்ன சாபம் வாங்கிக்கிறேன் ஏன்டா ஊமன்ற சாபம் வாங்கிக்கிறேன். ஓ ஆமா டேய் வேண்டாடா விட்டுறாடா. கியா கீழ வைடா சாப்பிடுங்க கீழ வைடா டீ போட்டு வாங்கி சாப்பிடுங்க டேய் நீ போடுங்க ஏய் நீ என்ன கோத்திரமோ நீ என்ன குலமோ நல்ல தண்ணி குலம் நீ என்ன ஜாதி உன் கரத்தால நான் வாங்கி சாப்பிடு வர சாப்பிடுங்க சாப்பிட மாட்டீங்க சாப்பிட மாட்டேன் கையோ ஏப்பிங்க வை கீழ வை கேக்கு வா வை வைக்கு வா கைடா கீழ வாங்காதியா ஏய் டங்காமணியா ஏய் என்ன பாட்டுடா பாட்டு என்ன பண்ண போறா என்ன பண்றா டேய் சாமியா தோசை சுடுறாரா டேய் அவன் போய்டான்டா. இந்த பக்கம் திரும்பி சாரு கிளி 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 என்னடா அங்கனா ஓட்டிக்குது புளி ஒட்டிக்குது டேய் ரெண்டு புளி அட போடுடா சாப்பிட்டியா எப்படி இருந்துச்சு அருமையா இருந்துச்சு சுவையா இருந்துச்சா சுவையாக இருந்துச்சு கையோ ஏப்பிங்க சத்துமா வாந்தி எடுத்துறோம்னா சாப்பிட்ட சாப்பாடுல கூட வந்துரும் சரி கொடுங்க யாரையா நீ தான் வாங்கணும் கையில வாங்கணும் மீதி இருக்கு நான் சாப்பிடணுமா ஆமா சாப்பிடு கீ வைங்க ஏய் ஓ கீ வையா விட்றா ஏய் கீ வைடா விடுடா அடங்க விடுங்க நான் நின்னா சாதியா என்ன குளமா என்ன பாத்திரமா பாத்தவன யாரு ஏய் 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 வாங்க கையால குத்து நான் சாப்பிடணுமா ஏங்க என்னடா என் கை படிச்சு மந்திரம் போறாங்க நீ என்ன பண்ண போறப்பா? இரு மட்டும் நான் மந்திரம் போட தெரியுமா ஏன் எனக்கும் போட தெரியும் போடுறா. இப்ப நான் போடுற மாதிரி மந்திரம் சாங்கனி சங்காங்கனி மாங்கனி சங்காங்கனி பர் படார் பட் டும் டேய் கண்ணாயிரத்தை தான் காணாம எங்க போனான்னு தெரியலையே ஓ இங்க வா சொல்லு என்ன சொன்ன நீ என்ன ஜாதியவா உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டி தொங்குது பாரு ஜாதியை பத்தி பேசவே கூடாது பேசாதுங்க புரியுதா மக்களுக்குள்ள மக்கள் ஒற்றுமையா இருக்கும் புரியுதா சேனாரி போடுவோம் சேனாரி என்னடா பண்ண வரதாவது? ஏங்க இத சம்பாதிக்க மாட்டேன் ஏன்? நேரா மெயின் ரோடுக்கு எத்து போவேன் ஒரு டாரஸ் லாரி ஒண்ணு வரும் அது கீழ வச்சு நசுக்கி எத்து போய் அடக்கலாம் பண்ணிடுறேன் எங்க அடக்கல மாட்டற போட் சாமி என்னை மட்டும் வாழ்த்தால் போதாது என் தம்பியை வாழ்த்த வேண்டாம். அப்படியா தம்பி அண்ணா
அண்ணா இவன் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? வந்தாலும் கலகம், ஆ. சென்றாலும் கலகம், ஆஹா. நின்றாலும் கலகம், எழுந்தாலும் கலகம், செல்லும் இடமெல்லாம் கலகம் கலகம் கலகம். கலகத்தையே தொழிலாக கொண்டு இருப்பவன் இவன். இவன் எங்க வந்தா ஏன் சத்தீங்க? வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார் எனக்கே தெரியாது ராவுண்டா. எனக்கு தெரியும். எப்படி? ஏன் வந்திருக்கான் தெரியுமா? ஏன்? நீங்களும் நானும் ஒற்றுமையோடு இருக்கின்றோம். ஆம். நம் இருவருக்கும் இடையிலே கலகத்தை செய்து ஆமா. பிரிக்கலாம் என்று ஓடி வந்திருக்கின்றான். நாரதா. நாரதன் வந்திருக்கிறான். தம்பி, நாரதனை எவ்வளவு சுலபாக நினைக்காது. அரக்கரை பகைத்தால் தன்னுடைய உயிர் போகும் என்பது அவன் அறியாத ஒன்றா? அப்படி இருக்கும்போது முப்பாத்தி முக்கோடி தேவருக்கு தர உபகாரி நமக்கு எப்போதுமே அபகாரி என்று நீ உரைக்கிறாய். இல்லை, ஒரு சில நேரத்தில் நமக்கும் உபகாரியாகத்தான் இருக்கிறான் அந்த நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். நாரதா, வந்த காரணத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என்ன நன்மை? என்ன தெரியுமா? இப்பொழுது உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு முறையிட்டு பார்த்தாலும் ஆட்சியில் குறை என்பது கிடையாது. மக்கள் எங்களை வாயார வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். மனதார வாழ்த்துகின்றார்கள். அப்படியா? ஆம். தேவர்களுக்கும் உங்களுக்கும் பகை என்பதே இதுவரை பகை என்பது கிடையாது. அப்படியா? ஏன் தெரியுமா? ஏன்? என் தாயாதிகள் வரம் பெற்றார்கள். பெற்ற வரத்தை வைத்து வாழத் தெரியாமல் அரக்கரை எதிர்த்தார்கள், மாண்டு மடிந்து போனார்கள். உண்மைதான். ஆகையால் அந்த நிலைமை எங்கள் இருவருக்கு வரக்கூடாது, எங்கள் அரக்கருக்குள்ள அழியக்கூடாது என்பதற்காக தேவருக்கும் எங்களுக்கும் பகை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம். அப்படியா? ஆம். நீ பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம். ஆனால் அந்த தேவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? தேவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்வார்கள்? அரக்கர்கள் வாழ்க நல்ல முறையில் இருக்க வேண்டும் தான் சொல்வார்கள். என்கேட்டா சூரா, ஆ. நீ நினைப்பது மாபெரும் தவறு. ஏன்? அவர்கள் நீங்கள் வாழ்க வாழ்க என்று உங்களை வாயார வாழ்த்தவில்லை, பிறகு உங்களை இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசுகின்றார்களா? ஆமா. என்னவென்று பேசுகின்றார்கள்? என்னவென்று பேசுகின்றார்கள் தெரியுமா? என்கேட்டா சூரா, என்ன பேசுறாங்க? உங்கள் முகத்திலே ரோமம் இருந்தோம். ஆனால் ரோமம் இருந்தும் ரோமம் இல்லாத பேடி பசங்க. நாரதா! அண்ணா! ஆமா. தேவர் எதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு திறமை இல்லையா? டேய் தம்பி, புறப்படு! புறப்படுடா இப்போதே. எங்க போறீங்க? வாசல் லேட்டாகுறியே, விலகுமா? விலகுமா? சோழ காரியம் நீ வேணுமா? எதற்காக என்ன ஒரு தாய்? தேவர்கள் எங்களை பார்த்து இழிவாக பேசிக் கொண்டிருக்காரு சொன்னேன். விலகாம அந்த தேவரை பசங்க. அடித்து சிறைபிடிக்க சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்படியே சென்றால் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? ஏன் தெரியுமா? உங்களிடத்தில் வீரம் இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது, இருக்கு. ஏன் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றது. ஆற்றல் இருக்கிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆ. ஆனால் நீங்கள் வரம் பெறவில்லையே. வரம் பெறவில்லை. ஏன் வரம் பெற்றால் தான் தேவரை சிறைபிடிக்க முடியுமா? உண்மைதான். அப்படி என்றால் நான் எங்கு செல்ல வேண்டும், யாரை வணங்க வேண்டும், யாரிடத்தில் வரம் பெற வேண்டும்? என்ன வரம் பெற வேண்டும்? உன்னுடைய முன்னோர்கள் வாங்கினார்களே, அப்பேற்பட்ட வரத்தை எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. அன்னை சாகா வரம், பாபாவிற்கு வேகா உடல் இதெல்லாம் வாங்கக்கூடாது. பிறகு நீ வாங்க போக வரம் எப்பேற்பட்ட வரமாக இருக்க உண்மைதான். வேண்டுமா? புதுமையான வரமாக இருக்க வேண்டும். உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், இப்பேற்பட்ட வரத்தை பற்றி என் தாயாதிகள் மாண்டு மடிந்து மாண்டு போனார்கள். மடிந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் இந்த எரிகண்டா சூரனுக்கு அழிவென்பதே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை நான் வர வேண்டும். ஆமா. எப்படி? எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? ஆ. யார் இடத்தில் தெரியுமா? ம். அந்த அன்னை மாகாளி இடத்தில் நீ வரத்தை வாங்க வேண்டும். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? இருக்கின்றா சூரா. இந்த உலகத்திலே ம். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து. யோனின் வழியாக பிறக்கும் எந்த ஒரு ஆண் மகனாலும் ம். உனக்கு மரணம் என்பதே வரக்கூடாது. ஓ நாரதா, உலகத்தில் பிறக்கின்ற ஜீவராசி அனைத்த மானம் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாகத்தான் பிறக்கின்றது. யோனி வழியாக பிறக்காத ஒரு உயிர் இந்த உலகத்தில் தோன்றுவது கிடையாது. ஆமா. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த உலகத்தில் மனிதர் குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, அரக்கர் குலமாக இருந்தாலும் சரி, கானகத்தில் சுற்றி திரிகின்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, உண்மைதான். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யோனின் வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும், எந்த ஒரு அரக்கனாலும், எந்த ஒரு தேவனாலும், எந்த ஒரு மாநிலாலும் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு. அப்பேற்பட்ட வரத்தை நீ வாங்கிவிட்டால் ஆகிவிட்டால் உன்னை வெல்லவோ கொல்லவோ இந்த பூவுலகில் யாருமே கிடையாது. நாரதா, நல்ல நேரத்தில் வருவதை தகுந்த உபாயத்தை சொன்னார். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் தம்பிக்கு நீண்ட காலம் வாழணும். வழி இருக்கின்றது. எப்படி? வழி இருக்கின்றது. நல்ல வையா சொல்லு, ஒரு 4 வண்டி எருவு வச்சுக்கிறேன். ஏய், வை இருக்குது நிறைய. ஏன்டா அவனை வாய் ஊத்தி வாய் கட்டிக்கிற? எமகண்டா சூரா, நாரதரே, நீ எப்பேற்பட்ட வரத்தை வாங்க எப்பேற்பட்ட வேண்டும்? வரம்? இந்த உலகிலே பெண்களை விடு, பெண்களை விடு, பெண்களை தவிர்த்து தவிர்த்து இந்த உலகிலே எந்த ஒரு ஆண் மகனாலும் உனக்கு
வரத்தை நீ வாங்க வேண்டும். இந்த பாராய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் ஏய். மரணம் என்பது வரக்கூடாது. கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை நான் பெற வேண்டும். ஆமா. அவ்வளவுதானே. ஆமா. சென்று வாருங்கள். நாரதா நல்ல நேரத்தில் ஓடி வந்தாய், நல்லதை சொன்னாய். நீ சென்று வா, பிறகு நான் ஆகட்டும். நமோ நீ நோவு நாராயண. எடுத்துக்கோ. நீ நோவு எடுத்துக்கோ. அண்ணா டேய், இப்போ எங்க செல்ல வேண்டும்? தேவரை சிறைபிடிக்கிறோமோ இல்லையோ முதலில் காலையை கண்டு அவளுக்கு வரம் பெற வேண்டும். அதற்கு முன்பாக அன்னை பார்க்க மகனை யாரை பார்க்க வேண்டும்? புறப்படு.